ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிமார்ட் தான் போயிட்டுருக்கோம். 2 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் நம்ம க்ராசரி வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுவோம். ஸோ அந்த ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். எப்பயுமே டிமார்ட்டுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிமார்ட்டில் எஸ்பெஷலி பூந்தமல்லி டிமார்ட்டில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ட்ராலி கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா இங்கே அவ்வளோ கூட்டம் வரும். நமக்கு வந்துட்டு எப்போவுமே நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா மற்றவங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம அந்த ட்ராலி எடுப்போம். பட் இப்போ வந்துட்டு நாங்கள் காலையிலே வந்ததுனால அந்தளவுக்கு வந்துட்டு கூட்டம் இல்லை. ஸோ ட்ராலியும் கிடச்சிருச்சு. அண்ட் நான் வந்துட்டு இத்தனை டைம் இங்கே வந்திருக்கேன். பட் இதை நான் நோட்டீஸ் பண்ணதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நோட்டீஸ் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு ஒரு மெட்ரோ போட்டுட்ருக்காங்க. எப்படியும் வந்துட்டு இன்னும் ஒரு 2 இயர்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மெட்ரோ ரெடி ஆகிடும். ஸோ சூப்பராக வந்துட்டு நம்ம கோயம்பேட்டில் ஏறினோன்னா நேராக வந்துட்டு இங்கே பூந்தமல்லி டிமார்ட்டில் வந்துட்டு இறங்கிடலாம். ஸோ இது வந்துட்டு இப்போ தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி வந்துட்டு. ஸோ ஒரு நல்ல விஷயம். அண்ட் வந்துட்டு இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பேக் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம டைப் பண்ணிடணும். ஸோ அதை டைப் பண்ணுறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வந்துட்டு நம்ம ட்ராலி எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். ஸோ நம்ம பேக்கும் வந்துட்டு டைப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம உள்ளே போயிடலாம். ட்ராலி எடுத்ததும் ஃபஸ்ட்டு மகிழன் பண்ணுற வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராலியில் வந்துட்டு ஏறி உட்காந்துக்கணும். ஸோ அவனையும் அப்படியே உட்கார வச்சு தள்ளிக்கிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனதும் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அலோட் கிடையாது. அதையும் மீறி சில பேர் எடுக்கிறாங்க. பட் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அங்கங்கே வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ஷார்ட் மட்டும் எடுக்கலான்னு சொல்லிட்டு மினி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன். இங்கே இருக்கிற ஆஃபர்ஸ் வந்துட்டு நமக்கு அவங்க வெளியில் சொல்ல விரும்பலையா என்னன்னு தெரில. பட் அங்கேயே வந்துட்டு போர்டு வச்சுருக்காங்க, நோ கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மகிழன் வந்துட்டு இங்கே இருக்கிற பருப்பெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். அங்கே பக்கத்தில் ரேக்கில் உள்ளதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாதெல்லாம் எடுத்து ட்ராலியில் போட்டுட்ருக்கான். இவனை ஏண்டா கூட்டிகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதையும் மீறி வந்துட்டு நம்ம வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சிட்ருக்கோம். அவ்வளோதான், நம்ம ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வெளியில் வந்ததும் பார்க்கிங்கில் வந்துட்டு பேக்லாம் இருக்குது வண்டியில். அதெல்லாம் எடுத்து வாங்கின திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு கண்டினியூஸாகவே வந்துட்டு உங்களுக்கு நான் வாங்கினது எல்லாமே வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு சொல்லியிருக்கேன். அதையும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்துட்டு போகிற வழியிலே வந்துட்டு நுங்குலாம் விற்றுது. ஸோ நுங்கு பதனிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சின்ன சிட்டு சொல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தம்ப்லைன் பற்றி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. எஸ், டிமார்ட் ஷாப்பிங் ஹால் தான். ஸோ நம்ம கிராசரி வந்துட்டு 2 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் தான் வாங்குவோம். அந்த கிராசரி வந்துட்டு நம்ம போயிட்டு சண்டே வாங்கிட்டு வந்தாச்சு. அதாவது நம்ம எப்போவுமே வந்துட்டு எப்படி வீடியோ போடுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பொருள் வாங்கினோம், எவ்வளோ குவான்டிட்டி வாங்கினோம், நம்மளுக்கு எவ்வளோ நாள் வரும் அப்படின்றது வந்து தான் டிமார்ட்லேருந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து போடுவோம். பட் இப்போ நம்ம எப்படி போட போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் இருக்க ஃபேமிலியில் வந்துட்டு 2 மந்த்ஸ்க்கு என்னென்ன பொருள் வாங்குவோம், அந்த பொருளோட எம்ஆர்பி அண்ட் வந்துட்டு டிமார்ட்டோட ஆஃபர். இப்போ என்னென்ன பொருள் வாங்குறேன் அப்படின்றத வந்துட்டு நான் ஒன்று ஒன்றா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவுமே நான் வந்துட்டு டிமார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன் அண்ட் வைக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்துட்டு பில் வந்துட்டு வச்சுருக்கேன். எப்பவும் போல் 5000, அதாவது நம்ம எப்போவுமே 2 மாதத்துக்கு ஒரு டைம் 5000க்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ 5000க்கு நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது என்னென்னன்றதை இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அவனை முன்னாடி உட்கார வச்சுட்டு தான் வந்துட்டு ட்ராலியை தள்ளிட்டு போகிறேன். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா நான் ட்ராலி தள்ளிட்டு போகும்போதே அவனுக்கு கைக்கு எட்டுற பொருளெல்லாம் வந்துட்டு ஒரு சில பொருளெல்லாம் எடுத்து போட்டுடுறான். முடிஞ்ச அளவுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்து திரும்ப அங்கேயே வச்சுருவோம். அதையும் மீறி ஒரு சில பொருளை எடுத்துகிட்டு போட்டிருக்கான். அது எல்லாமே வந்துட்டு வீட்டில் இருக்க பொருளாகவே எடுத்து போட்டிருக்கான். அதுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி லூஸில் உள்ள பொருள் எல்லாமே வந்துட்டு கவரில் போட்டு எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸோ இப்படி வாங்கியுமே கூட மகிழன் என்ன பண்ணிட்டான்னா அந்த ரேக்கில் இருந்து இந்த ஒரு பேக்கெட்டையும் எடுத்து போட்டுட்டான். அப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இது எவ்வளோ எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா இதுவே 100 ரூபா. ஆக்சுவலி இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 1.25 கிலோ கிட்ட நாங்கள் எடுத்துட்டோம். எங்களுக்கு 2 மாதத்துக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இட்லி போடுவோம், தாளிப்புக்கு யூஸ் பண்ணோம். 2 மாதத்துக்கு தாராளமாகவே வரும். இது இல்லாமல்
இதை வேற எடுத்துட்டான். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட குவான்டிட்டி எவ்வளோ எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ எடுத்திருக்கோம். அண்ட் இதோட ப்ரைஸ் 183. ஸோ எடுத்துட்டா 1 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா 101 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம எடுத்துருக்கிறது வந்துட்டு 1.8 kg எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு 183 ருபீஸ். ஸோ செகண்ட் வந்துட்டு 1 கிலோ 116 ரூபா. நான் வந்துட்டு 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80 கிராம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 106 ரூபா. இப்போ நான் வந்துட்டு இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் சொல்கிறேன் இல்லையா, இதையே 1 கிலோ வந்துட்டு நீங்கள் போயிட்டு வெளியில் கடையிலையும் பொட்டுக்கடலை வந்துட்டு 1 கிலோ எவ்வளோன்னு கேட்டு பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு வரமிளகா. நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 150 கிராம் எடுத்திருக்கேன், 27 ரூபா. இதோட 1 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா 179 ரூபா. இது வந்துட்டு சோயா 1 கிலோ வந்துட்டு 86 ரூபா. நான் எடுத்திருக்க கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 346 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 29 ரூபா தான். ஸோ இதோட ப்ரைஸ் 29 ரூபா. ஸோ நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1.25 கிலோ. ஏன்னா போன மாதம் நான் வந்துட்டு துவரம்பருப்பு வந்து எடுத்தது எனக்கு எப்படின்னா பத்தாமல் போயிடுச்சு. ஏன்னா போன மாதம் நான் ரொம்ப கம்மியாக எடுத்திருந்தேன், அதனால் எனக்கு பத்தலை. ஸோ இந்த மாதம் வந்துட்டு நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன், 1.25 கிலோ எடுத்திருக்கேன். இதோட ஆக்சுவல் 1 கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 117 ரூபா. நான் எடுத்தது வந்துட்டு 1.25 கிலோ எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ 1.25 கிலோவுக்கு எனக்கு 209 ரூபாய் எம்ஆர்பி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை. நம்ம வந்துட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கோம். போன வாட்டி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ கீழே வந்துட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா சர்க்கரை எடுத்துக்கக்கூடாதுன்னா நாட்டு சர்க்கரையுமே கூட எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா சர்க்கரையோட ஒரு ப்ராசஸோட முன்னாடி தான் வந்துட்டு நாட்டு சர்க்கரை. அப்போ வந்துட்டு இதில் எவ்வளோ வந்து ஃபேட் அதிகமாக இருக்கும், அதுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் நாட்டு சர்க்கரையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுகரே யூஸ் பண்ணாமல் நம்ம பாடி இருக்க முடியாது. கார்போஹைட்ரேட்டும் நம்ம எடுத்துக்கணும், சுகரும் நம்ம எடுத்துக்கணுன்ற பட்சத்தில் இது வந்துட்டு அதிகமாக ஃபேட் இருக்கிறதுனால நாட்டு சக்கரை வந்துட்டு இதை விட ஒரு கம்மியான ஃபேட் இருக்குது, அதுலேயுமே ஃபேட் இருக்குது. பட் நம்ம கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறோன்றதுனால தான் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறோம், கம்மியாக தான் எடுத்திருக்கோம். எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரை கிலோ கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். 1 கிலோ 43 ரூபா. நான் வாங்கியிருக்கிற கிராமுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 34 ரூபா ப்ரைஸ் சக்கரை. பாசிப்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ எடுத்திருக்கேன், கிலோ வந்துட்டு 108 ரூபா. நான் வந்துட்டு 100 கிராம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறதுனால எனக்கு 118 ரூபா பில் போட்டிருக்காங்க. பாசிப்பருப்பு நம்ம மாதம் எப்போவுமே வாங்குகிற பொருள் கோதுமை மாவு. இது வந்துட்டு எப்பவுமே 5 kg வாங்குவோம். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 355 ரூபா போட்டிருக்கு. பட் வந்து டிமார்ட்டில் 300 ரூபா தான் போட்டாங்க. ஸோ 55 ரூபா இதில் நம்மளுக்கு வந்துட்டு லாபம். இப்போ கடையில் போய்ட்டு இதை வாங்கினீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு 355 ரூபா தான் வாங்குவாங்க. டிமார்ட்டில் வந்து நம்மளுக்கு 55 ரூபா கம்மியாக கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கடுகு. இப்போ வந்துட்டு பஜ்ஜி போண்டா மாவு வாங்கினேன். ஸோ அனில் சேமியா அண்ட் ராகி சேமியா. சால்ட்லாம் வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது இதிலலாம். ஸோ டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு 1 பாக்கெட் வாங்கியிருக்கேன், சால்ட்டுப்பு வந்துட்டு 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். பாஸ்தா வாங்குவோம், இன்னொன்று வந்துட்டு மேகி வாங்குவோம். இந்த வாட்டி மேகியே வந்துட்டு இக்னோர் பண்ணியாச்சு, பாஸ்தா வாங்கியிருக்கேன். சிங்ஸில் வந்துட்டு வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது புதுசாக ஏதாவது மகிழ்ந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் வெள்ளை சுண்டல் வாங்கியிருக்கேன். எவ்வளோ வாங்கியிருக்கேன்னா அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட வாங்கியிருக்கேன். இது 1 கிலோ 334 ரூபா. நான் அரை கிலோ வந்துட்டு கொஞ்சம் கூட வாங்குறதுனால 86 ரூபா வந்துட்டு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ வெள்ளை பட்டாணி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 59 ரூபா. எவ்வளோ கிராம்னா அரை கிலோ இது. அப்புறம் குலோப் ஜாமுன் பேக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 55 ரூபா. உப்புக்கல்லை 100 கிராம் 49 ரூபா. அப்புறம் சக்ரா கோல்டு இதோட எம்ஆர்பி 225 டிமார்ட். அப்புறம் வந்துட்டு பிங்க் சால்ட்டும் வாங்கியிருக்கோம், கல் உப்பும் வாங்கியிருக்கோம். அவல் வாங்கியிருக்கேன். பருப்பு சாத பொடி வாங்கியிருக்கேன். சீரக பொடி, மீன் வறுவல் மசாலா 200 கிராம், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா 200 கிராம், மல்லித்தூள் 200 கிராம், சில்லி பவுடர் 200 கிராம், கரம் மசாலா 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். 50 கிராம், இது 50 கிராம், 100 கிராம். 65 மசாலா இது வந்துட்டு 100 கிராம் வாங்கியிருக்கேன். அப்புறம் கீ, பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, கறி மசாலா 1 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இட்லி பொடி பார்த்திங்க அப்படின்னா 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அது வந்துட்டு சோம்பு நேற்று பிரிச்சிட்டேன், அதனால் ரப்பர் போட்டிருக்கேன். சோம்பு
இது வந்துட்டு சப்ஜா. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல, மகிழன் வந்துட்டு நான் எடுத்தது இல்லாமல் அவன் வேறு ரேக்கில் தான். ஆக்சுவலி கசகசா வந்துட்டு நான் போன மாதம் வாங்கினது இருக்குது, அதுக்கு முந்தின மாதம் வாங்கினது கூட அப்படியே தான் இருக்குது. இவ்வளோ ரேட் எவ்வளோ தெரியுமா? 119 ரூபா. ஆல்ரெடி ஒரு 100 ரூபா. இது இவனாலே எனக்கு 220 ரூபா கிட்ட லாஸ் ஆயிடுச்சு. இந்த ஏலக்காய் 20 கிராம் ஏலக்காய் எவ்வளோ தெரியுமா? 120 ரூபா. இது பேர் என்ன? பாதாம் பசன். அண்ட் ஃபைனலி க்ரீன் டீ வாங்கியிருக்கேன், லிப்டன் க்ரீன் டீ. இதோட எம்ஆர்பி கேட்டிங்கன்னா 180 ரூபா. ஒரு காஃபி மக் வாங்கியிருக்கேன். இது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபா, இது 90 ரூபாய். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு கிளாஸ் 49 ரூபா. ஸோ இது ஒன்று வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இது ஒன்று வாங்கினேன். அண்ட் வந்துட்டு இந்த ஒரு பிளேட், இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 59 ரூபா தான். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 75 ரூபா போட்டிருக்கு. 59. நான் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ see you the next video. Until then, bye.